ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சௌந்தர்யா, அகிலன், டாக்டர், கணபதி 4 பேருமே இப்போ கண்ணம்மா வீட்டுக்கு வராங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, கண்ணம்மாட்ட நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் கண்ணம்மாட்ட சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான் அப்படின்னு சொல்றாரு. உங்களால மட்டும்தான் பாரதியோட நினைவுகளை மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யாவுமே சொல்றாங்க, நீ ரொம்ப நாள்ல இந்த உதவி பண்ண வேணாமா, ஒரே 1 வாரம் மட்டும் பண்ணுமா போதும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த 1 வாரத்திலேயே பாரதியோட நினைவுகள்லாம் திரும்பிடும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. லட்சுமி, ஹேமா 2 பேரும் சொல்றாங்க, பாட்டி ஒரு உதவியா தானமா கேக்குறாங்க, நீ சரின்னு சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. தாமரை கண்ணம்மாட்ட சொல்றாங்க, அதான் இத்தனை பேர் உன்கிட்ட கெஞ்சிறாங்கல்ல கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் குணமாகணுன்ற எண்ணம் உனக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மா யோசிச்சு பார்த்து, சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு எல்லா நினைவுகளும் இருந்தப்ப அவர் நிறைய உயிர்களை காப்பாத்திருக்கிறாரு, நிறைய பேருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நிறைய குழந்தைகளை அவர் படிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு மறுபடியும் எல்லா நினைவுகளும் திரும்பி வரணும், அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், நான் அதுக்காக சம்மதம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. இதை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியோமா நீ சம்மதம் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. டாக்டர் சொல்றாரு, முதல் முறையா நீங்களும் பாரதியும் எங்க மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. கண்ணம்மா சொல்றாங்க, எனக்கு அது சரியா ஞாபகம் இல்ல, ஆனா அவர் அதை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. ஃபர்ஸ்ட் டைமா நாங்க 2 பேரும் கோயில்ல தான் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி காட்சியை நம்ம மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். அடுத்ததான் கண்ணம்மா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. தாமரை கையில தாவணி கொண்டு வராங்க. இந்த தாவணியை நீ கட்டிக்கோ கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. தாவணிலாம் எனக்கு வேணாக்கா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம பக்காவா பண்ணணும் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க தாமரை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நீ சேலையா கட்டிட்டு இருந்த, இந்த மாதிரி போய் நின்னா டாக்டருக்கு நினைவு எப்படி வரும் அப்படின்னு கேக்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ தாவணி தானே கட்டியிருப்ப அப்படின்னு சொல்றாங்க தாமரை. அக்கா, இப்ப எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குக்கா, நான் எப்படிக்கா தாவணி கட்ட முடியும் அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. 2 பிள்ளையோ 5 பிள்ளையோ நான் சொல்றதை கேளு கண்ணம்மா அப்படின்னு தாமரை சொல்றாங்க. சொன்னால நீ கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா, லட்சுமி 2 பேரையும் கூப்பிடுறாங்க. உங்க அம்மாவை இந்த தாவணி கட்டி ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஹேமா, லட்சுமி 2 பேர்கிட்டையும். ப்ளீஸ்மா, அப்பாவுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேயாமா அப்படின்னு ஹேமா, லட்சுமி 2 பேருமே கேக்குறாங்க. ஹேமா, லட்சுமி 2 பேருமே இப்போ கண்ணம்மாவுக்கு தாவணி கட்டிட்டு கூட்டிட்டு வராங்க. தாமரை அதை பார்த்தோன்னே சொல்றாங்க, உண்மையிலேயே உனக்கு 10 வயசு குறைஞ்சு போச்சு கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு, நம்ம ஊரு இளவட்ட பயல்கள்லாம் பார்த்தாங்கன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பின்னாடியில சுத்த போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா குழந்தைங்க முன்னாடி இப்படி பேசுறீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. சரிம்மா, நீ மேக்கப் போடணும் வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஹேமாவும் லட்சுமியும். எனக்கு வேணாம் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. ரொம்ப பிகு பண்ணாதம்மா வாமா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க ஹேமாவும் லட்சுமியும். கண்ணம்மாவுக்கு மேக்கப் பண்ணி இப்போ அழகா பூ வச்சு விடுறாங்க. கணபதி இப்போ அவங்க வராரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ கல்யாணம் ஆகாதப்ப பார்த்த கண்ணம்மா மாதிரியே இருக்கிறமா நீனு அப்படின்னு சொல்றாங்க கணபதி. உண்மையிலேயே நீ டாக்டருக்காக இந்த அளவுக்கு ரெடியா இருக்கிறது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. கணபதி கண்ணம்மாட்ட சொல்றாரு, நீ எது பண்றதா இருந்தாலும் டாக்டருக்கு முழுசா குணமாகணும் அப்படின்னு நம்பிக்கையோட பண்ணு கண்ணம்மா, உன்னோட அன்பு ஒண்ணு மட்டும்தான் டாக்டர் தம்பியை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா அகிலன், சௌந்தர்யா, அஞ்சலி 3 பேருமே பாரதிட்ட கோவில்ல விளக்கு பூஜை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வராங்க. அகிலன் சொல்றாரு, நம்ம போய் கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கிறேன், இந்த விளக்குகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பாரதி சொல்றாரு. உன்னை எப்படிப்பா தனியா விட்டுட்டு போறது அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. அம்மா, எனக்கு பழைய நினைவுகள் தான் இல்ல, மத்தபடி நான் என்ன சின்ன குழந்தையா, நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்றாரு பாரதி. பாரதி என்ன பண்றாரு அப்படின்னு மறைஞ்சு நின்று பாக்குறாங்க அவங்க. கணபதியுமே இப்ப அவங்க நின்றுட்டு இருக்கிறாரு. எல்லாம் பக்காவா ரெடி பண்ணியாச்சுமா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. பாரதி ஏதோ யோசிக்கிறாமா அப்படின்னு அகிலன் சொல்றாரு. இந்த டைம்ல கண்ணம்மாவை கூப்பிட்டா சரியா இருக்குல்லம்மா அப்படின்னு கேக்குறாரு கணபதி. கண்ணம்மாவை இப்போ அங்க வர சொல்றாரு. கண்ணம்மாவும் அவங்க கையில விளக்க ஏந்திட்டு அங்க நடந்து வராங்க. கோவில் குளத்துல அந்த விளக்க மிதக்க விடுறாங்க கண்ணம்மா. அத பாரதி பாக்குறாரு. பார்த்த உடனே பாரதிக்கு அவரோட பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. கண்ணம்மாவை பார்த்து கண்ணம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு பாரதி. கண்ணம்மாவுமே அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாரதி கண்ணம்மா பக்கத்துல போய் நின்று ஸ்மைல் பண்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.